صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ليلة القدر خير من ألف شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم: وكان رسول الله صلى الله عليه وسلم يوقظ أهله فيها بالصلاة والذكر. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் திரும்ப திரும்ப எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொழுதாவது கண்ணீர் மல்கும் கண்களோடு தழுதழுத்த குரலில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டோமா? மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்ற மன நிறைவு நமக்கு வந்துவிட்டதா? 2, நரகத்தில் இருந்தும் அல்லாஹ் நீ யார் யாருக்கெல்லாம் விடுதலை வழங்குவாயோ அவர்களில் என்னையும் சேர்த்து விடு, எனக்கும் விடுதலை வழங்கிவிடு என்று ஒரு பொழுதாவது உள்ளம் உருக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா? 3, அல்லாஹ் ஏவி இருக்கின்ற காரியங்களை முறையாக செய்து அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை விட்டு முற்றாக ஒதுங்கி அல்லாஹ்வுடைய அச்சத்தை நெஞ்சத்தில் கொண்ட தக்வாவுடைய வாழ்க்கைக்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோமா? ஆம், இந்த பாக்கியங்களை பெறுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய 3 காரியங்களை கடைபிடித்து வருகின்றோமா? முதல் காரியம், இந்த மாதத்தில் எல்லா வகையான ஹராமான பாவங்களை விட்டும் நாம் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்கின்றோமா? 2, அல்லாஹ் நம்மீது ஃபர்லாக்கி இருக்கின்ற வணக்கங்களை மற்ற எந்த காலத்தையும் விட கூடுதல் முக்கியத்துவத்தோடு பொறுப்புணர்ச்சியோடு நாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றி வருகின்றோமா? 3, நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் நேரம் அனைத்தையும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுத் தருகின்ற நபிலான வணக்கங்களில் அர்ப்பணித்துக் கொள்கின்றோமா? அந்த வணக்கங்களில் நாம் மூழ்கி திளைத்திருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, இவற்றுக்கு சாதகமான பதில் கிடைத்தால், ஆம் என்று கிடைத்தால், நம்மை விட பெரும் பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நான் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றேன், நரக விடுதலையை கேட்டிருக்கின்றேன், தக்வாவுடைய வாழ்க்கைக்கு நான் பயிற்சி எடுத்துக் கொண்டு வருகின்றேன். அதற்காக எல்லா ஹராம்களையும் நான் விட்டு ஒதுங்கி விட்டேன். பரதான வணக்கங்களை கூடுதல் முக்கியத்துவத்தோடு நான் நிறைவேற்றி வருகின்றேன். என் காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றுத் தருகின்ற நபிலான வணக்கங்களில் முழுக்க முழுக்க அர்ப்பணித்து வருகின்றேன் என்று பதில் கிடைத்தால், நம்மை விட சீதேவித்தனம் பெற்ற பாக்கியசாலிகள் வேறு யாருமே இல்லை. ஆனால் அந்தோ இல்லை, மற்ற காலத்தை போன்றுதான் இந்த ரமலானை நான் கழித்துக் கொண்டிருக்கின்றேன். இவற்றில் நான் கவனம் செலுத்தவில்லை, இவற்றை நான் முக்கியமாக கருதவில்லை. ஏதோ பிற காலங்களை போன்று இதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மை விட கேடுகெட்ட ஜென்மங்கள் வேறு யாரும் இல்லை. அன்புகளே, திரும்ப திரும்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி இது. இவற்றை அடையவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவின் அருள் தூதர் சொன்ன வார்த்தை ஷகி, அவன் சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட்டவன், நாசத்துக்குரியவன். மன்னிப்பை பெறாத நிலையை இந்த மாதம் அவனிடமிருந்து விடைபெறுகிறது என்று சொன்னால்,
அவன் சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். ஆகவே திரும்ப திரும்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி, இன்று நாம் ஒரு முக்கியமான இடத்தில் வந்து நிற்கின்றோம். முத்துக்குள் முத்து, மாணிக்கத்துக்குள் மாணிக்கம். ரமலான் என்ற மாணிக்கத்தில் இறுதி 10 என்ற மேலான மாணிக்கத்தை வந்தடைந்திருக்கின்றோம். துவங்கப்பெறவிருக்கிறது இறுதி 10. அல்லாஹுவின் திருத்தூதர் ரமலான் வந்துவிட்டாலே அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் இறுதி 10 வந்து விட்டதென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள், கான யஜ்தஹிது ஃபில் அஷரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவு, தன்னுடைய வாழ்நாளில் வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவு இந்த இறுதி 10 அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அரும்பாடுபடுவார்கள். அயராத முயற்சியில் இறை வணக்கத்தில் மூழ்கி திளைப்பார்கள். ஏன் ரமலானுடைய ஆரம்ப 20 இரவுகளில் கூட வணக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் மத்தியில் கழிப்பார்கள். இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் தவல் ஃபிராஷ், படுக்கையை சுருட்டி வைத்து விடுவார்கள். அஹியல் லைலே, விடிய விடிய விழித்திருப்பார்கள். ஐகல அஹ்லஹு, குடும்பத்தாரையும் இறை வணக்கத்திற்காக எழுப்பி விடுவார்கள். வீட்டுக்கு போவதை நிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே இஅ்திகாஃப் என்ற பெயரில் முழுக்க முழுக்க தங்கி இருப்பார்கள். ஜனாசாக்கள் வந்தால் பெருமானாருடைய பழக்கம், ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பார்கள். இறுதி 10 இஅ்திகாஃப் இருக்கின்ற போது ஜனாசாக்களுக்கு கூட போக மாட்டார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்தால் அல்லாஹ்வின் அருள் தூதர் சென்று முதன்மையாக விசாரிப்பார்கள். இறுதி 10 என்று வந்துவிட்டால் நோயாளியை எதிரில் கண்டாலும் கூட விசாரிக்க மாட்டார்கள். நோயாளியை எதிரில் கண்டால் கூட விசாரிக்க மாட்டார்கள். காரணம், இறுதி 10 இறை வணக்கத்துக்கு மட்டுமே உரியது. முழுக்க முழுக்க செயல் மட்டுமல்ல, எண்ணம் மட்டுமல்ல, உணர்வுகளும் கூட அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே மூழ்கி இருக்கும். அல்லாஹ்வின் அருள் தூதர் முந்தைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சிறிய பெரிய பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டு பரிசுத்த ஜீவன். அவர்களே இந்த இறுதி 10 இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே சாகக்கூடிய பாவ புழுக்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தால் பாவம், பேசினால் பாவம், சிந்தித்தால் பாவம், செய்தால் பாவம், பாவமோ பாவம். அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்றார்கள். பரிசுத்த ஜீவன். அப்படி என்றால் நாம் எத்தனை லட்சம் முறை, எத்தனை கோடி முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? ஒரு சில முறையாவது நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோமா? தோழர் சொன்னார்கள், ஒரே ஒரு சபை ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் அல்லாஹ்வின் அருள் தூதர் தோழர்களுக்கு போதனை செய்வார்கள். பேச்சாக இருக்கும், இடையிடையே சொல்லுவார்கள், ரப்பி ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என் தௌபாவை ஏற்றுக்கொள். நீ தௌபாவை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். இடையிடையே சொல்லுவார்கள். ஒரு தோழர் உன்னிப்பாக எண்ணி பார்க்கின்றார். 1, 2, 3 என்று எண்ணுகிறார். 20 நிமிடம் ஏறத்தாலே அந்த சபை முடிவதற்குள் அல்லாஹ்வின் அருள் தூதர் அந்த வார்த்தையை 70க்கும் அதிகமான முறை சொல்லி இருந்தார்கள், உச்சரித்திருந்தார்கள். அன்புக்குள்ளே, ரமலானுடைய இறுதி 10 மாணிக்கத்துக்குள் மாணிக்கம், விலை மதிக்க முடியாத மாணிக்கம். அடுத்த வருடம் இதை அடைவோமா என்பது கூட யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. நம்மை விட ஆரோக்கியத்தோடு பலத்தோடு நம்பிக்கையோடு இருந்த பலர் அவருக்குள்ளே சென்று முடங்கி போய்விட்டார்கள்.
வேறு சிலர் உயிரோடு இருந்தாலும் செயல்பட முடியாது. மருத்துவமனைகளில் படுக்கைகளில் உடங்கி கிடக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த நிலையில் இறுதிப்பத்தை சந்திக்கின்ற நாம் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை விட துர்பேறு பெற்றவர்கள் வேறு யாரும் இல்லை. இஅ்திகாஃப் என்ற வணக்கம், இஅ்திகாஃப் என்ற வணக்கம் அடிப்படை நோக்கம் கத்ருடைய பாக்கியத்தை பெற வேண்டும். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட மேலானது. ஒரே ஒரு இரவு, அந்த ஒரு இரவில் நின்று வணங்குவது 1000 மாதங்கள் நின்று வணங்கிய வணக்கத்தை விட மேலானது. வருடக்கணக்கில் பார்க்கிற போது 84 வருடங்கள் ஏறத்தாலே ஒரு மனிதன் கண்ணிமைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் 84 வருடங்கள் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் என்ன வாக்கியத்தை பெறுவானோ அந்த வாக்கியத்தை பெறுகின்றான். ஒரே ஒரு இரவில் நின்று வணங்குகின்ற வணக்கத்தின் மூலம். ஒரு இரவு, அதுவும் 12 மணி நேரம் கூட இல்லை. மகரிபுக்கு பாங்கு சொன்னதில் இருந்து ஆரம்பமாகிறது லைலத்துல் கத்ர் இரவு. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹ் சாதிக்கு உதயமாகி பாங்கு சொல்லப்பட்டால் முடிந்தது. மகரிபுக்கும் சுபஹுக்கும் 2 பாங்குகளுக்கு இடைப்பட்ட நேரம், அதில் கூட அவசியமான உணவு, கழிப்பிடத்துக்கு செல்வது போன்ற நேரங்களை கழித்து விடுங்கள். மீதமுள்ள நேரம் ஒரு 8 மணி நேரம் வரலாம். அந்த 8 மணி நேரம் இறை வணக்கத்தில் ஒருவன் செலவிட்டால் 84 வருடங்கள் இறை வணக்கத்தில் செலவு செய்த வாக்கியத்தை பெறுகின்றான். நம்மில் பலர் 84 வருடங்கள் உயிர் வாழ்வதே இல்லை. வாழ்ந்தாலும் உறங்கியது பாதி, உண்டது, ஓய்வெடுத்தது, பிரயாணம் செய்தது, பேசிக் கொண்டிருந்தது, சம்பாத்தியத்துக்கு நேரம் ஒதுக்கி பார்த்தால் 10 வருடத்தில் இருந்து 5 வருடம் ஆவது இறை வணக்கத்தில் கழித்திருப்போமா? 84 வருடங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பளித்திருந்தாலும் 5 இருந்து 10 வருடங்களுக்கு உள்ளாகத்தான் இறை வணக்கத்தில் கழித்திருப்போம். ஆனால் இந்த கத்ருடைய இரவில் ஒரே ஒரு இரவு, தோராயமாக ஒரு 8 மணி நேரம் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, பிரார்த்தனையில் ஈடுபடுவது, தௌபா செய்வது, தான தர்மம் செய்வது, ஸலவாத்து சொல்வது, இப்படி ஒரு 8 மணி நேரம் விழித்திருந்து அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்து விட்டால் 5 முதல் 10 வருடம் அல்ல, 84 வருடங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்த பாக்கியத்தை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே நாம் பெறுகிறோம். அல்லாஹ் புரியக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும், விளங்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அந்தோ இத்தனை பெரிய பாக்கியத்தை சர்வசாதாரணமாக, துச்சமாக, அற்பமாக கருதி உதறிவிட்டு சாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த முக்கியத்துவமும் இல்லை, ரமலானை பற்றிய புனித உணர்வு இல்லை. அன்புக்குள்ளே, லைலத்துல் கத்ருடைய இரவு 27 என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படி ஆக்கி கொடுத்தால் ரொம்ப சந்தோஷம், பெரும்பேறு. ஆனாலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன வார்த்தை, இறுதிப்பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் தேடுங்கள். பெருமானாருக்கு காட்டி கொடுக்கப்பட்டது அது எந்த இரவு என்று சொல்ல வந்தார்கள். உம்மத்துக்கு இருவர் சண்டையிட்டு பிணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் அந்த நினைவு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சொன்னார்கள் பெருமானார், அதுவும் கூட நலவாக இருக்கிற என் உம்மத்துக்கு. ஆகவே இறுதிப்பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். சர்வ நிச்சயம் இறுதிப்பத்தை ஒரு மனிதன் இறை வணக்கத்தில் கழித்தால் கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை பெறுவான். ஒரு நல்லடியார் சொன்னார்,
ஒரு நல்லடியார் சொன்ன வார்த்தை, கதருடைய இரவு எப்போது வருகிறது என்று சொல்லாமல் வருடம் முழுவதும் நீங்கள் வணங்கினால்தான் அந்த கதருடைய இரவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லி இருந்தால் வருடம் முழுவதையும் நான் இறை வணக்கத்தில் கழிப்பேன் என்று இருக்கும் போது ஒரு 10 இரவுகளில் அதில் வருகின்ற ஒற்றைப்படையான இரவுகளில் தான் இருக்கிறது என்று தீர்க்கமாக தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்பாக அந்த 10 நாட்களில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் நான் எப்படி கண்ணயர்வேன், நான் எப்படி கண் மூடுவேன்? அருமை தெரிந்தது, பெருமை புரிந்தது, அதற்கு ஏற்ற முறையில் நடந்து கொண்டார்கள். அன்புக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லுகின்ற வார்த்தை, இது ரமலான் இறுதி 10 அல்ல. சிலரை பொறுத்த மட்டில் வாழ்க்கையின் இறுதியாக இருக்கலாம். உங்கள் வாழ்நாளில் சந்தித்த ரமலானில் இறுதி ரமலான், கடைசி ரமலான். அல்லாஹ் அடுத்தடுத்து சந்திக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. ஆனாலும் எச்சரிக்கை உணர்வோடு இந்த 10ஐ சந்திப்போம். கடந்துவிட்ட நாட்களை போல் நாம் கருத வேண்டாம். அல்லாஹுவின் அருள் தூதரே அந்த அளவுக்கு இறை வணக்கத்தில் மூழ்கி இருந்தார்கள் மட்டுமல்ல, பெருமானாருடைய ஆசையை பாருங்கள். வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி விடுவார்கள். நிற்பதற்கு முடியும், எழுப்பிவிட்டால் உறக்கத்தால் கீழே சரிந்து விட மாட்டாது. உஷாரான பிள்ளை எழுப்பிவிட்டால் சுறுசுறுப்பாக நின்று குழந்தை தொழும் என்ற தரத்தில் இருந்தாலே போதும், அந்த குழந்தையையும் எழுப்பி விடுவார்கள் அல்லாஹ்வின் அருள் தூதர். மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு அருகில் சென்று சொல்லுவார்கள், ஐகிலூ சவாஹிபல் ஹுஜராத், அறைகளுக்குள் இருக்கின்ற பெண்களை எழுப்பி விடுங்கள் இறை வணக்கத்துக்காக. ருப்ப காசியாத்தின் ஃபித் துன்யா ஆரியாத்தின் ஃபில் உக்பா, உலகத்தில் உடை உடுத்தி இருக்கின்ற பலர் நாளை மறுமையில் நிர்வாணமாக காட்சியளிப்பார்கள். பாத்திமா புதுமண தம்பதிகள் அலி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆரம்பத்தில் மணமுடிக்கப்பட்டு புது தம்பதிகளாக இருந்த போது நாம் எல்லாம் என்ன சொல்வோம், என்ன கருதுவோம்? புதுமண தம்பதிகள் கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமண தம்பதிகள் ஆனாலும் சென்று சொல்வார்கள், பாத்திமா அலியே எழ வேண்டாமா, நேரம் நெருங்கி விட்டது, எழுப்பி விடுவார்கள். புதுமண தம்பதிகளையும் எழுப்பிவிட்டு இறை வணக்கத்தில் ஈடுபடுத்துவார்கள். அன்புக்குள்ளே இறுதி 10 சாதாரண 10 அல்ல, சாதாரணமானதல்ல. வாழ்நாளில் நாம் அடைகின்ற பாக்கியங்களில் இதற்கு நிகராக ஒன்று இல்லை. நம்மில் சிலர் கருதலாம், 1000 கோடி எனக்கு கிடைத்தால் அதைவிட 10,000 கோடி இது, 1,00,000 கோடி கிடைத்தால் அதைவிட பல லட்சம் கோடி இது, கோடானு கோடி. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அருமை தெரியாது, கண் மூடியதற்கு பின்பாக தெரியும் இதனுடைய மகத்துவம், அதனுடைய மேன்மை. அதை முறையாக பயன்படுத்திக் கொண்டதால் கிடைக்கப் பெறுகின்ற பாக்கியம் மௌத்துக்கு பின்பாக தெரிய வரும். உலகத்தில் உயிரோடு வாழுகின்ற போது சாதாரணமாகத்தான் தெரியும். பட்டை தீட்டுவதற்கு முன்பாக கற்கள் எல்லாம் ஒன்றுதான். சாதாரண கல்லை பார்த்தாலும் சரி, மாணிக்கக்கல் 200 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மாணிக்கக்கல்லை பார்த்தாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். பட்டை தீட்டியதற்கு பின்பாக தெரியும். மாணிக்கக்கல் பட்டை தீட்டப்பட்டு அவருடைய மேஜையில் கொண்டு போய் வைக்கப்பட்டால் பார்த்துவிட்டு அங்கிருந்து ஊதா நிறம் வெளிப்படும், அறையே நிறத்தால் நிரம்பிவிடும். 200 கோடி சாதாரண கல்லல்ல, கல்லெல்லாம் மாணிக்க கல்லல்ல. மாணிக்கம் பட்டை தீட்டப்படுகின்ற போது அதனுடைய அருமை பெருமை உணரப்படுகிறது. மௌத்துக்கு பின்பாக தெரியும் ரமலானுடைய மகத்துவம், அதில் வருகின்ற இறுதி 10 மகத்துவம், அதில் வருகின்ற ஒற்றைப்படையின் மகத்துவம், அதில் வருகின்ற லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் மௌத்துக்கு பின்பாக தெரிய வரும்.
அறிவாளிகள், புத்திசாலிகள் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நம்பி ஹயாத்தாக இருக்கும் போதே, ஆரோக்கியமாக இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூத்திக்கொள். காற்று அணை நின்றதற்கு பின்பாக ஒன்றும் செய்ய முடியாது. அன்புகளே, இறுதிப்பத்தி 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 தலைவிதியை மாற்றுகின்ற இறுதிப்பத்தி, பல நரகவாதிகளை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இறுதிப்பத்தி, மன்னிக்க முடியாத பல பாவிகளை, மன்னிக்கப்படுவதற்கு அருகதையற்ற பல பாவிகளை இறை மன்னிப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற இறுதிப்பத்தி, பெரும்பாவிகள் என்ற தரத்தில் வாழ்ந்த பலரை முத்தகீன்கள், இரையச்சம் உள்ள முத்தகீன்கள் என்று தலைகீழாக மாற்றுகின்ற பத்தி, அருமையை புரிந்து பெருமையை உணர்ந்து முறையாக பயன்படுத்திக் கொண்டால் நம்மை விட பெரும் பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை. அந்தோ உணராமல் அறியாமல் பிற காலங்களை போன்று இதையும் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை. அன்புகளே, இறுதி பத்தினுடைய மகத்துவத்தை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஜகாத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நான் இங்கே தெரிந்து கொள்வோம். ஜகாத்தை எவை எவற்றுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சென்ற வாரம் சில செய்திகளை பார்த்தோம். இப்போது ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கின்றோம். இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், ஜகாத்தை யார் யாருக்கெல்லாமோ கொடுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் முஅல்லஃபத்தி என்று 8 சாரார்களை வரிசையாக சொல்றான். இந்த 8 சாரார்களுக்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஜகாத்து நிறைவேறும். இல்லை என்றால் ஜகாத்து நிறைவேற மாட்டாது. அந்த 8 சாரார் யார் என்று சரியாக புரிந்து கொண்டு ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும். சுருக்கமாக முதல் சாரார் அல்லாஹ் சொல்றான், லில் ஃபுகரா, வறியவர்கள். வறியவர் என்றால் யார்? அவருக்கும் அவர் குடும்பத்தார், அவரை சார்ந்திருக்கின்ற குடும்பத்துக்கும் ஒரு வருடத்துக்கு என்ன தேவையோ, ஒரு 7 பேர் கொண்ட குடும்பம் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாது. அப்படி என்றால் அவரை பொறுத்த மட்டில் வருடத்துக்கு 2,40,000 ரூபாய் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் 2,40,000 ரூபாய் இருந்தால்தான் அந்த குடும்பத்தை நிம்மதியாக நடத்த முடியும். ஒரு மனிதர் அவரிடத்தில் அறவே ஒன்றும் இல்லை, அல்லது இருக்கிறது பாதியை விட குறைவாக, 1,20,000 விட குறைவாகத்தான் இருக்கிறது, அறவே இல்லை என்றாலும் சரி, இருப்பது பாதியை விட குறைவு என்று சொன்னாலும் சரி, மார்க்கம் அவருக்கு தருகின்ற பெயர் ஃபகீர், வறியவர். இவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கலாம்? அவரிடத்தில் என்ன, அவரிடத்தில் பற்றாக்குறை என்ன ஏற்படுகிறதோ, 1,20க்கு கீழே இருக்கிறது, 2,40 இட்டு நிரப்புவதற்கு என்ன தேவை, அதை ஜகாத் நிதியில் இருந்து கொடுக்கலாம். இதுதான் ஃபகீர். அடுத்து இரண்டாவது மசாக்கி, ஏழைகள். யார் அவர்கள்? ஏழைகள். வருடத்துக்கு என்ன தேவையோ அதில் பாதியை விட சற்று கூடுதலாகவோ இருக்கிறது, ஆனால் முழுமையாக இல்லை. 1,20,000 இருக்கிறது, அல்லது அதை விட சற்று கூடுதலாக இருக்கிறது, 2,40 இல்லை. அவருக்கு மார்க்கம் தருகின்ற பெயர் மிஸ்கீன். அவருக்கு என்ன எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு வருடத்துக்கு தேவையான அந்த அளவில் எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அந்த அளவை கொடுக்கலாம். அன்புக்குள்ளே, இவருக்கு மார்க்கம் தருகின்ற பெயர் மிஸ்கீன். இந்த 2 சாராருக்கும்
தாராளமாக ஜக்காத்து கொடுக்கலாம். ஒரு வருடத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான். அடுத்த வருடம் ஜக்காத்து நிதி வருகிற போது அப்போது கொடுத்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தின் ஜக்காத்தில் இருந்து ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். அதை விட அதிகமாக கொடுக்க கூடாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி, ஒரு மனிதரிடத்தில் ஒரு வருடத்துக்கு தேவையான அளவு இருக்கிறது கையிலேயே, அல்லது அலுவலகத்தில் பணியாற்றுகின்றார், மாதம் 20,000 ரூபாய் ஊதியம் பெறுகிறார், வருடத்துக்கு 240 வந்து சேர்ந்துவிடும். இவர் ஏழை இல்லை, மார்க்கத்தின் பார்வையில் கனி, செல்வந்தர். இவருக்கு ஜக்காத்து வாங்குவது ஹராம். ஜக்காத்து கொடுத்தால் நமது ஜக்காத்து நிறைவேற மாட்டாது. 240 கையிலே இருந்தாலும் சரி, அல்லது 240 வருமானமாக அலுவலகத்தில் பணியாற்றி ஊதியமாக பெற்றாலும் சரி, அல்லது தொழில் செய்கிறார், அதிலே அவருக்கு லாபம் கிடைக்கும், தெளிவாக தெரியும், 240 கிடைத்துவிடும். அல்லது விவசாயம் செய்கிறார், விவசாயத்தில் கிடைக்கின்ற மகசூல் 240 வந்துவிடும். எப்படியோ ஹலாலான வழியில் ஆண்டுக்கு தேவையான வருமானம் வந்துவிடும் என்று இருந்தால் அவருக்கு பெயர் கனி, செல்வந்தர். அவர் ஜக்காத்து வாங்குவது ஹராம். நாம் ஜக்காத்து கொடுத்தாலும் நம் ஜக்காத்து நிறைவேற மாட்டாது. ஆனால் அந்தோ இந்த சமுதாயத்தில் ஒரு சிலரை பார்க்கிறோம். நாங்கள் ஒரு குடும்பத்தை, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய தொடரில் வருகின்றவர்கள், ஆகவே நாங்கள் தான் ஜக்காத்து வாங்குவதற்கு முழு தகுதி உள்ள மக்கள் என்று கருதுகிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு வருடத்துக்கு தேவையான பொருள் இருக்கிறது. 240 பணமாகவோ, அவர்கள் பணியாற்றுகின்ற இடத்தில் இருந்து ஊதியமாகவோ, அல்லது வியாபாரத்தில் லாபமாகவோ, வேறு ஏதோ ரூபத்தில் ஹலாலான பாதையில் 240 வருகிறது. ஆனாலும் நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த பாரம்பரியத்தில் உள்ளவன், ஆகவே குர்பானி அறுத்தால் தோல் எனக்குத்தான் தர வேண்டும், குர்பானி அறுத்தால் தலைகால் கூட எனக்குத்தான் தர வேண்டும், ஜக்காத்து கொடுத்தால் அது எனக்குத்தான் தர வேண்டும், மௌத்து நிகழ்ந்து விட்டால் இறந்து விட்ட மௌத்தாக்களுக்காக சதக்கா கொடுக்கும் போது அந்த சதக்கா எனக்குத்தான் தர வேண்டும், உரிமை கோருகிறார்கள். ஹராம். வருடத்துக்கு தேவையான காசு பணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ அந்த ஜக்காத்து பணத்தை வாங்குவது ஹராம். உனக்கு கொடுத்தால் செல்லாது. ஒரு கேள்வி, நாம் தெளிவாக இருக்கிறோம். அவர் வந்து கேட்கிறார், பாருங்கள் என்று தெளிவாக தெரிகிறது. அவருக்கும் தெரியும் வருடத்தின் தேவை தன்னிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் வந்து கேட்கிறார். இப்போது கேள்வி, தெரிந்தே கேட்பது ஒரு கூட்டம், தெரியாமல் கேட்பது மறு கூட்டம். மார்க்கம் சொல்வது, தெரியாமல் வந்து கேட்டால் அன்போடு அரவணைத்து சொல்லிக் கொடுங்கள், இது உனக்கு ஹலால் இல்லை, ஹராம். உனக்கு நான் இதை கொடுத்தால் எனக்கு ஜக்காத்து நிறைவேறாது, அன்போடு சொல்லிக் கொடுப்போம். இல்லை, தெரிந்தே வந்து கேட்கின்றார், அப்படியா? அவருக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், லா தஸாலுல் மஸ்அலத்து பிஅஹதிக்கும் ஹத்தா யல்கல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின். யாசிப்பவர் யாசித்துக் கொண்டே இருப்பார், தேவையில்லாமல். எதுவரைக்கும்? அல்லாஹுவை சந்திக்க வருகின்ற போது அவருடைய முகத்தில் மாமிசம் இருக்க மாட்டாது. விகாரமான எலும்பு மட்டும் தோற்றம் தருகின்ற கோரமான விகாரமான தோற்றத்தில் அல்லாஹுவை சந்திக்க மஹ்ஷரிலே வருவான். ஆதி முதல் மனிதனில் இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் ஒன்றாக கூடியிருக்கின்ற இடம் கேவலப்பட்டு போவான். பார்த்த அத்தனை பேரும் புரிந்து கொள்வார்கள், ஹலால் இல்லாத முறையில் இவன் ஜக்காத்தை வாங்கி உண்டவன், கை நீட்டியவன், யாசித்தவன். அந்த நிலை உனக்கு வேண்டுமா? மறுமையில் அவமானப்படுகின்ற நிலை உனக்கு வேண்டுமா? வேண்டாம் என்றால் ஒதுங்கிவிடு. அல்லாஹ்வின் தூதர் இன்னும் சொன்னார்கள், மன் சஅல الناس اموالهم تكثرا فانما يسأل جمرا فليستقل او ليستكثر. ஒரு மனிதன்
செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கையேந்துகின்றதற்காக அல்ல, அடிப்படை தேவை பூர்த்தியாவதற்கு 240 இருக்கிறது. செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பலரிடத்தில் வாங்கி நகை வாங்குவது, பலரிடத்தில் வாங்கி இடம் வாங்குவது, பலரிடத்தில் வாங்கி வேறு ஒரு சொத்து, இப்படி செல்வத்தை பெருக்கிக் கொள்ள யார் இப்படி பெருக்கிக் கொள்வதற்காக வாங்குகிறாரோ அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவன் காசை வாங்கவில்லை, நரகத்து நெருப்பு துண்டுகளை வாங்குகிறான், நரகத்து நெருப்பு கங்குகளை வாங்குகிறான். விரும்பினால் குறைவாக பெற்றுக்கொள், விரும்பினால் அதிகமாக பெற்றுக்கொள். நீ பெறுவது காசை அல்ல, நரகத்து நெருப்பு கங்குகள். அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், லா யஃப்தஹு அப்துன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹ அல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். ஒரு மனிதன் யாசிக்கின்ற பாதையை திறக்கின்றான் என்றால் கையேந்த ஆரம்பிக்கிறான் என்றால் யாருக்கு அனுமதி உண்டோ அவரை பற்றி சொல்லவில்லை. தள்ளாத முதியவர், கைவிடப்பட்ட நோயாளி, சில 3 நபர்களுக்கு அனுமதி உண்டு. அந்த வகையில் இல்லாமல் கை நீட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர் இல்லை. அப்படி இருந்து கொண்டு கை நீட்டினால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அல்லாஹ் உனக்கு நிரந்தரமாக வறுமையின் பாதையை திறந்து வைப்பான். இனிமேல் உனக்கு வறுமை போகாது, கடைசி மௌத் வரைக்கும். இல்லை இல்லை இல்லை, வேண்டும் வேண்டும் வேண்டும், தேவை தேவை தேவை, கடைசி மௌத்து வரைக்கும். நீ மரணத்தின் மடியில் கிடத்தப்பட்டு சக்கராத்துனுடைய மடியில் உயிர் பெறுகின்ற போது கூட அது இல்லையே, இது இல்லையே, அதை அடைய நினைத்தேன் முடியவில்லையே, அது பூர்த்தியாகவில்லையே என்ற உணர்வோடுதான் உன் ரூஹு பிரியும், ஆவி அடங்கும், மரணத்தை சந்திப்பாய். நிரந்தர வறுமை விதிக்கப்பட்டது, சாபக்கேடாக. தேவையா? இது தேவையா? அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். வருடத்துக்கு தேவையான வாய்ப்பை, வசதியை பெற்றிருந்தும் காசு பணத்தின் மீது கொண்டிருக்கின்ற மோகத்தால் எந்த காரணத்தை சொன்னாலும் சரி, இன்ன குடும்பம், இன்ன பாரம்பரியம் அல்லது வேறு எதை சொன்னாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஹதீசுகளை சொல்லி எச்சரிக்க வேண்டும். அன்புக்குள்ளே நாம் நினைக்கலாம், யாசகத்தின் பாதையை திறந்தால் வறுமையின் பாதை நிரந்தரமாக திறந்து விடப்படும் என்பதில் காசு பணத்தை கேட்பது என்று பெருமானார் சொன்ன வார்த்தை உண்மையில் அதற்காகத்தான் சொன்னார்கள். ஆனால் அருமை சஹாபா பெருமக்கள், இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற சஹாபாக்கள் எப்படி அந்த வார்த்தையை எடுத்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மவுத்துக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அதிவேகமாக தன்னுடைய வாகனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒட்டகமோ குதிரையோ அதிவேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. கையில் இருந்த சாட்டை சவுக்கு தவறி கீழே விழுந்தது. கலீஃபா, முதுபெரும் கலீஃபா, மரணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. அவர்களோடு உடன் வந்த கூட்டத்தில் ஒரு வாலிபர் சட்டென்று லகானை இழுத்து பிடித்தார். தன் வாகனத்தை நிறுத்தினார். பாய்ந்து குதித்து ஓடி சென்று விழுந்து கலீஃபாவுடைய சாட்டையை கையில் எடுத்தார். கலீஃபா சொன்னார்கள், யப்னாஹி, என் சகோதரர் மகனே, அங்கேயே போட்டு விடு. என் சகோதரர் மகனே, அங்கேயே போட்டு விடு. நான் என் வாகனத்தை நிறுத்தி இறங்கி வந்து நான் குனிந்து எடுத்துக் கொள்கிறேன். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த வாலிபருக்கு நான் செய்யக்கூடாதா இந்த உதவியை? கலீஃபா, முதுபெரியவர், இரையச்சம் உள்ளவர், பெருமானாருடைய நெருக்கமான தோழர், செய்யக்கூடாதா? ஆதங்கம், வாயால் சொல்லவில்லை, ஆச்சரியத்தோடு பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் கலீஃபா. உடனே கலீஃபா சொன்னார்கள், என் சகோதரர் மகனே, நான் அல்லாஹுவின் திருத்தூதருடைய பொற்கரத்தில் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறேன், அல்லாஹ் அஸ்அல ஷையன் அஹதா,
யாரிடத்திலும் எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். இதுவும் கூட அதற்குள் வரும். சாட்டையை அதிவேகமாக செல்கிற போது தவறி விழுந்த சாட்டையை அடுத்தவர் எடுத்துக் கொடுக்கின்ற போது அதை பெற்றுக் கொண்டால் கூட அடுத்தவரிடத்தில் கேட்டு பெற்றேன் என்ற வார்த்தை எனக்கு பொருந்துமோ? வேண்டாம், கீழே போட்டு விடுங்கள், நான் எடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். கற்பனைக்கு எட்டாத சிந்தனை. இப்படித்தான் வாழ்ந்தார்கள் அருமை நாயகத்தின் திருத்தோழர்கள். பெருமானார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் பரந்த அர்த்தத்தில் விரிந்த பொருளை எடுத்துக் கொண்டார்கள், செயல்படுத்தினார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் வருகின்ற உம்மத்துக்கு முன்மாதிரியாக ஆகி போனார்கள். அன்புகளே, இறுதி பத்தி இன்றைய இரவு துவங்க பெறுகிறது. ஜகாத்தி முறையாக கொடுப்போம், நிறைவேறும் விதமாக சரியாக முறையில் புரிந்து நாம் கொடுப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் மார்க்கத்தை சரியாக புரிந்து முறையாக பேணி ஈருலகத்திலும் வெற்றி வருகின்ற மேன்மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.